வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பது போல் தோற்றத்தை உருவாக்கி திமுகவினர் வீடு வீடாக சென்று திட்டமிட்டு அதிமுகவிற்கு உள்ள வாக்குகளை நீக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், போலி வாக்காளர்களை நீக்கி தகுதியான வாக்காளர்களை சேர்ப்பதுதான் எஸ்ஐஆர் என்றும் அதனை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஏன் எதிர்க்கிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பையிலேட்டும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்க கூடாது. அதனால ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சு வீடு வீடா கதவை தட்டி அந்த படிவத்தில் எடுத்துட்டு போய் இதுல கையெழுத்து போடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவலநிலை திமுக வந்துட்டு. எப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு திமுக கட்சி. கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க, பொதுமக்களுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க